ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பொன்ராஜ் பேசினார் இல்லையா, அவர் அரசியலில் இல்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா விஜயை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்காரு. விஜயோட பெண்கள் நிர்வாகிகள் பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விபச்சாரின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு மனுஷன் பேசலாமா? கொஞ்சம் யோசிச்சா பேசணும்ல. மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க வீட்லேயும் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க மக இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களவே கேவலாக பேசுவாங்களே. அதை யோசிக்க வேண்டாமா? இப்போ நம்ம ஒருத்தர் நடிகர், அவர் சினிமா ஆக்டர், நடிகர், எல்லாருமே ஆசைப்படுறது தான். இவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் விட்டு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு யதார்த்தமாக சொன்னது. ஓகேவா? அது ஏன் சொன்னதுச்சுன்னா, எல்லோரும் போட்டு டார்கெட் பண்ணிங்க, விஜயை டார்கெட் பண்ணிங்க. அதனால தான் அந்த பொண்ணு என்னடா இது வாழ்க்கை, ஒரு மனுஷனை போட்டு இப்படி டார்கெட் பண்ணுறாங்களே, இப்போ சொந்த லைஃபே வச்சு டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு கொஞ்சம் ஆபத்தில் பேசினாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க ரசிகர் இருக்கனால அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால் இந்தியாவில் கலாச்சாரம் கெட்டு போயிடும் அப்படிலாம் நீங்கள் சொன்னது ரொம்ப முட்டாள்தனமானது. அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த நடிகர் நடிகையும் ஒருத்தங்க கூட தான் வாழ்ந்தான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன், இந்திய கலாச்சாரப்படி எல்லாம் வாழ்கிறாங்கன்னு 3 நாள் சொல்ல முடியுமா பொன்ராஜனால்? அவர்னாலே சொல்ல முடியாதுல்ல. அவர் பேசுகிறாருல்ல, இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வேறு சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் சாரியே கேட்க மாட்டேன், அவர் சாரி கேட்கணும். அப்படி அவர் என்ன தப்பு பண்ணார் சாரி கேட்குறதுக்கு? மக்கள் நம்ம தானே விரும்புகிறோம் அவரை. அவர் என்ன தப்பு பண்ணார் புரியுதா? எனக்கு தான் முட்டாள்தனமாக இருக்குது இந்த பொன்ராஜை நாட்டு நடப்பில் பேசுகிறதுக்கு. உங்களுக்கு வேறு இதே விஷயமே இல்லையா? இவரை பற்றி தான் பேசணும், இவர் கட்சி பற்றி தான் தப்பாக பேசணும். அது விபச்சாரின்னு சொன்னது பெண்களுக்கு எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவரெல்லாம் கொஞ்சம் உடனே கைது பண்ணணும். என்னை கேட்டால் உடனே கைது பண்ணணும். ஒரு நாளாவது உள்ளே வச்சுருக்கணும், வான் பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். அதுதான் என்னோடய வேண்டுதல். ஆனால் நீங்கள் இது ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே டிவிக்கு தலைவர் எங்கள் அண்ணா விஜயண்ணா நேற்று போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். பார்ப்போம் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா மேலே போயிட்டு தான் இருப்பார். நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுங்க, டிவிக்கு பெண்கள் நிர்வாகியில் விபச்சாரம்னு சொல்லுங்கள், அதெல்லாம் எதுக்குமே தளர மாட்டோம் இந்த டிவிக்கு பேம். ஓகேவா? நீங்கள் என்ன தான் சொல்லிக்கிங்க, அடி உங்களுக்கு தான் விழுக போகுது. நாங்கள் எல்லாருமே எலெக்ஷனில் காமிப்போம், அப்போ தெரியும் உங்களுக்கு. ஒரு மனுஷனை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆனால் இவ்வளோ பண்ணுறீங்க. நான் உண்மையாலுமே ரைட் தான். நாட்டு நடப்பில் வேறு எந்த டாப்பிக்குமே இல்லையா? நான் கேட்குறேன், நான் ஏன் டிஎம்கேல பேசலாம், அவங்க பேச வேண்டியதானே? இவருக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? இவரை மட்டும்தான் பேசணுமா? என்னையா இது உலகம்? அதேமாதிரி ஜூலி மேடம் சொல்லியிருக்காங்க, எந்த தொழில் நிற்கிறான்னு சொல்லுங்கள், அந்த தொழில் ஆப்போசிட்டில்